எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2314வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம், அது மாத்திரமல்ல சிறு வயதிலேயே கர்த்தருக்கு பயப்படுதல் போன்ற காரியங்களிலே கீழ்ப்படிதலோடு பிள்ளைகள் வளரும்படியாக ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள் மீது தேவனுடைய கரம் இருப்பதாக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்க வாழ்க்கையில பல குறைவுகள் இருக்கலாம். உங்க குடும்பம் நல்ல சூழ்நிலையில போய்கொண்டு இருக்கலாம். சில நேரங்களில பண நெருக்கடி, பொருள் உதவி நெருக்கடி, சில நேரத்துல உங்களுக்கு உதவி செய்தவர்கள் நிறுத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் மாறாதவர். அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல பவுலை ரொம்ப தாங்கினது இந்த பிலிப்பு பட்டணத்தாருடைய மக்கள் தான். பவுலை ஊழியத்துல தாங்கினாங்க. இந்த பிலிப்பு பட்டணத்தார் நல்லா கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுலை தாங்கும்போது அவர் நல்ல ஊழியம் செய்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவங்க உதவிகளை நிறுத்திட்டாங்க. மறுபடியும் உதவிகளை செஞ்சு ஆரம்பிச்சாங்க. பவுல் அதற்காக அவங்க செய்த நன்மைகளை மறந்து போகல, நன்றியா வைக்கிறார். பட்டணத்தார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்து உதவி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அவர் சொல்கிறார், என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில பல குறைவுகள் இருக்கலாம். எங்க வீட்டுல குறைவு, என் பிள்ளைங்க வாழ்க்கையில குறைவு, என் தொழிலில் ஒரு குறைவு, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, நான் என்ன செய்ய அப்படி யோசிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் யாருன்னா ஐஸ்வர்ய சம்பனர். அவர் ஏதோ இல்லாததிலிருந்து கொடுக்க வரல. அவர் ஆல்ரெடி தாராள பிரபு. அவர்கிட்ட எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு. அதான் சொல்லப்பட்டு இருக்குது, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவர்கிட்ட ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து உங்க குறைவுகளை நிறைவாக்குவார். வேதாகமத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபட தொடங்குது. ஆனா இயேசுநாதர்கிட்ட சொன்னபோது இயேசுநாதர் அந்த குறைவை நிறைவாக்குனார். ஏன் கேட்டா, இயேசுநாதருக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய வீட்டுல, தன்னுடைய தொழில, தன்னுடைய வியாபாரத்துல கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அங்க கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். ஒன்றும் இல்லாதலிருந்து ஒன்றை உருவாக்குறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நீங்கள் நானும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன குறையும் தான் சார் தான், ஆனா அவர் நிறைவுள்ளவர். நிச்சயமா உங்க குறைவுகள்லாம் மாற்றுவார். நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். இப்பொழுதும் பல குறைவோடு ஆண்டவரை கவனித்துக் கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தோடு இணைத்து கொண்டிருக்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவங்க வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் சரி, அந்த குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவீராக. ஆண்டவரை உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவீர் நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தொழில, ஆண்டவரை ஊழியங்கள்ல காணப்படும் எல்லா குறைவும் மாறட்டும். தொடர்ந்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்கு பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக பிறந்த நாள் திருமண நாளை காண கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உங்களுடைய கரம் இவர்களை உயர்த்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.